ஹலோ எவ்ரிவன், நான் உங்க விஜய் கௌதம் அண்ட் வெல்கம் பேக் டு கௌதம் டாக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கௌதம் நேற்றுக்கு நாளில் சட்டசபையில் சட்டமன்றத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நடந்துச்சு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி பேசாமல் எவ்வளோ நல்ல திட்டங்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க தாவேகா கவர்மெண்ட். ஸோ இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேசாமல் மீடியா பேசுறது என்னன்னா, விஜய் என்ன பேட்டி கொடுக்கல. ஸோ வாயை தொடங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு பேட்ச் எல்லாம் வச்சு போராட்டம்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க சட்டசபைக்குள்ள. அதை பற்றி இப்போ ஒரு வீடியோ போட கௌதம்னு ஒரு கமெண்ட் செக்ஷன் ரிலீவ் பண்ணிடுவீங்க. ஸோ பற்றின வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உண்மையிலுமே நேற்று விஜய் அண்ணா பேசியிருக்கணுமா பேசக்கூடாதா அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும். நீங்கள் 4 பேருக்கு விஜய் அண்ணாவை பற்றி கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நேற்றுக்கு நாளில் சட்டமன்றத்தில் சட்டசபையில் வந்து ஆளுநர் உரை வந்து நேற்றுக்கு நாளில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணதை வச்சு அவர் கவர்மெண்ட் எப்படி செயல்படுதுன்றதை வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், பிற கட்சிகளா இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு நாள் நேற்று. அதுதான் ஆளுநர் உரை. ஸோ இந்த ஆளுநர் உரையில வந்து வேற யாராவது பேசலாமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. யாருமே பேசக்கூடாது சபாநாயகரை தவிர. நேற்று ஆளுநர் உரை முடிச்ச உடனே சபாநாயகர் உரையில வந்து சபாநாயகர் யாருன்னா தாவேகா கவர்மெண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்து அவங்களோட எம்எல்ஏ ஒருத்தர் ஜேசிடி பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் தான் நேற்றுக்கு நல்லா பேசணும். ஸோ இப்ப வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. முதலமைச்சரோட உரை எப்ப இருக்குன்னா முடிவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தோட முடிவுரை. இப்ப இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவாங்க, பிற கட்சிகள் பேசுவாங்க. இதெல்லாம் முடிச்ச உடனே கடைசியா வர ஒரு உரை தான் வந்து முதலமைச்சர் உரை. அந்த முதலமைச்சர் உரை என்னும் போது தான் சிஎம் அதாவது விஜய் அண்ணா வந்து அவருடைய நிறை குறைகள் இல்லை அவர் மற்ற கட்சிகள் கேள்வி கேட்டதுக்கான பதில் இதெல்லாம் வந்து அவர் அந்த இடத்துல தான் வந்து பிரசன்ட் பண்ணணும். மீடியாவுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இல்லை சட்டசபையில இருக்கட்டும், சட்டமன்றத்தில இருக்கட்டும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் தெரியாத உதவாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று விஜய் பேசி ஆகணும், இன்னைக்காவது வாயை திறங்க சிஎம், இன்னைக்கும் நீங்க வாயை திறக்கலாம் எப்படி சிஎம் சொல்லி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த 5 வருஷமா துணை முதலமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த அவருக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்கும்ன்றது இன்ன வரைக்கும் தெரியலன்றது தான் கான்செப்ட். ஸோ சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் ஆளுநர் உரை, அப்புறம் சபாநாயகர் உரை, அப்புறம் பிற கட்சிகள் உரை, அப்புறம் ஆளுங்கட்சி உரை, அதுக்கப்புறமா முதலமைச்சர் உரை. இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த சட்டமன்றம் சட்டசபையெல்லாம் நடக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க சட்டமன்றத்தில் ஏன் விஜய் நான் பேசல அப்படின்றத நீங்க யாராவது கேட்டா உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்க 4 பேருக்கு சொல்ல முடியும். ஸோ நன்றி, வணக்கம். கௌதம் டாக்ஸ் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாபிக்கை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு பேச முடியும். நன்றி, வணக்கம்.